Hold up. Hold up. Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Family and Class special hi. Early morning 4:45 க்கு ஒரு அலாம், 4:50 க்கு ஒரு அலாம்னு ரெண்டு அலாம் வச்சு 5 o'clock எந்திரிச்சு குளிச்சு வந்துட்டேன். இப்ப டைம் 5:36 AM ஆகுது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நாங்க வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணல, இன்னொரு நாள் தான் செலிப்ரேட் பண்ணிருந்தோம். அந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. சர்வன் குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சைலண்டா லைட்ட போட்டு நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஏர்லி மார்னிங் இல்ல கொஞ்சம் லேட்டா நான் ஹேர் வாஷ் பண்ணனா உடனே நான் ட்ரையர் போட்டுறேன். இல்லனா எனக்கு இந்த காதுக்கு பின்னாடி தலைவலி வருது. நடுவுல நல்ல கோல்டும் பிடிச்சிருந்துச்சு, ஐ இன்ஃபெக்ஷனும் இருந்தது. அதனால நான் ஹேர் ட்ரை பண்ணிடுறேன். காலையில சிலுசிலுன்னு நல்லா இருட்டா இருந்தது. பால்கனில ஜன்னல்ல பார்த்தாக்கா நைட்டு மாதிரி இருந்தது. விடியவே இல்ல. 5:45 மேல ஆயிடுச்சு. ஆனா விடியல இன்னும். சும்மா ஹேருக்கு ஒரு கிளிப்பை போட்டு ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். ஸ்கின் கேர் எல்லாம் கூட பண்ண முடியலனால ஏன்னா சிலுசிலுன்னு இருந்தது கிளைமேட். பூரி உருளைக்கிழங்கு செய்யலாம்னு யோசிச்சிருந்தேன். அதுக்காக எல்லாம் ப்ரெப் பண்ணிட்டு இருக்கேன். லைட்டா விடியும் போது அப்பப்போ ஓடி போய் விடிஞ்சிருச்சா சன்ரைஸ் போய் எடுக்கலாம். நான் அப்பப்ப பால்கனில கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி நான் எந்திரிச்சது 5:30 AM, இது 6 AM அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் இன்னைக்கு குஸ்கா தான் செய்ய போறேன். பிளெயின் குஸ்கா. அதுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து குக்கர்ல வந்து விட்டுருக்கேன். சூடானதுக்கு அப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இந்த பக்கம் பாலும் காய்ச்சி வச்சாச்சு. உப்பும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிடுவோம். அப்புறம் 2 பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கேன். கட் பண்ண கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிட்டு 2 தக்காளி பழமும் நான் ஆட் பண்ணிடுறேன். கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் உப்புலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும்னா போட்டுக்கோங்க. 1 கப் ஊற வச்ச பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணின்னு நான் 2 கப் அரிசிக்கு தண்ணி அளந்து ஊத்திக்கிட்டேன். லாஸ்ட்ல கொஞ்சம் புதினாவும் மேலாப்ல தூவிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்சு வடிகட்டி வச்ச ரைஸையும் போட்டு நெய்யும் போட்டு இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். டைம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஷர்வின் குட்டி எழுப்பி விட்டுலான்னு எழுப்பி விட்டேன். ஷர்வின் காலையில எந்திரிக்கும் பொழுது பக்கத்துல யாரும் இருக்க கூடாது. ஏன்னா பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க நசுங்குனாங்க. அவ்வளவு சோம்பல் முறிப்பா. இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கவங்க இடிப்பா போட்டு. ஆக்சுவலி இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து 2 வாங்கி இருந்தோம். ஒண்ணுதான் கரெக்ட் சைஸா டெலிவர் பண்ணாங்க, இன்னொன்னு ஓவர் சைஸ்ல டெலிவர் பண்ணிட்டாங்க. சோ ஷர்வின் குட்டி மட்டும் மஸ்கிட்டோ நெட்ல தூங்குறாரு. நானும் ஜியன் பக்கத்துல இருக்க கட்டிலேயே நெட் இல்லாம தான் தூங்குறோம். ஷர்வின் ஃப்ரெஷ் அப் ஆறதுக்குள்ள காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம் அப்படின்ட்டு பூரிக்காக பிளான் பண்ணிருந்தேன் இல்லையா, அதான் செஞ்சுட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா செய்யும் போது எப்பவுமே 1 கேரட்டோ 2 கேரட்டோ பொடியை நறுக்கி நான் சேர்த்துருவேன். டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். திக்னஸ்க்கு கொஞ்சமா கடலை மாவை தண்ணியில கரைச்சு சேர்ப்போம். பட் நான் அதுலயே சேர்த்து செஞ்சுடுறேன். ரைட்டா சூரியன் வெளில வந்துட்டாரு. ஜிக்கு சூடா காஃபி போட்டு கொடுத்திருந்தேன். ஷர்வன் குட்டி பூரி வேணான்னு சொல்லிட்டாரு. சரி மசால் தோசை சுட்டு தரேன் சாப்பிடுறியான்னு கேட்டேன். தோசை ஓகேன்ட்டாரு. சரி நெய் விட்டு மசால் தோசை சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இங்க பிரியாணி சூப்பரா தயாரா இருந்தது. அதாவது பிளெயின் பிரியாணி குஸ்கா. இந்த வீடியோ அப்புறம் தான் நான் எடிட் பண்றேன் இல்லையா, அதனால நான் இப்ப சொல்றேன். அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் காலியா தாங்க வந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னு குழந்தை சாப்பிட்டுட்டு வந்திருந்தான். ரொம்ப ஹாப்பி எனக்கு. லஞ்ச் பாக்ஸ்க்கு குஸ்கா, ஆனியன் ரைத்தா, கட் பண்ண கேரட்ஸ் தான் வச்சிருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்களா நல்லா செவன்னு ஃப்ரெஷ்ஷான மாதுளப்பழம் கிடைச்சிருந்தது. சோ அதையும் நட்ஸையும் சேர்த்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஷர்வன் குட்டியும் ரெடி ஆயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டாரு. காலையில வெறும் நடுவிளக்கு மட்டும் ஏத்தி இருந்தேன். அப்புறமா நான் பூஜை பண்ணணும். ஷர்வன் குட்டியை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நான் இப்ப ரெடி ஆகணும். ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். உங்க ஸ்கின் டைப் என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, ஏன் நார்மல் ஸ்கின் உள்ளவங்க கூட எல்லாருமே மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி அது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன்ல மேக்கப் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் சும்மா சாதாரணமா வீட்டுல இருக்கனா கூட நான் ஸ்கிப் பண்ணாத ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்றதுனால சில மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஆயிலியா இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கின். அந்த மாதிரி இருந்தா எனக்கு பிடிக்காது. உங்களுக்கும் அந்த அனுபவம் உண்டான்னு எனக்கு சொல்லுங்க. அதுக்குதான் டாக்டர் ஷீட்ஸ் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கே, இதுல பவர் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸும் இருக்கு. இந்த டாக்டர் ஷீட்ஸ் செரமைட் அண்ட் விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்ல இருக்கக்கூடிய செரமைட் நம்மளோட ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணுதுங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ டார்கெட் பண்ணி நல்ல ஒரு பிரைட்னஸும் கொடுக்குது. இது டாக்டர் ஷீட்ஸ் கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசருங்க. இதுல இருக்கக்கூடிய கோஜிக் ஆசிட் பிக்மெண்டேஷனை டார்கெட் பண்ணுது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய கேசர் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரேடியன்ட் க்ளோவுமே கொடுக்கும். பேர்லயே இருக்கிற மாதிரி இது ரெண்டுமே ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்ஸ் தான். ஆனா டீப் ஹைட்ரேஷன் நமக்கு கொடுக்கும். நல்ல ஹைட்ரேஷன் அண்ட் பிரைட்னிங் கிடைக்கணும்ன்றதுக்காக நான் செரமைட் அண்ட் விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போறேன். இது நல்ல லைட் வெயிட்டா இருக்கு, அல்ட்ரா ஃபாஸ்ட் அப்சார்ப்ஷனா இருக்கு, பிஸ்கு பிஸ்குன்னுலாம் இல்லங்க. ஸ்கின் எப்படி இருக்கு பாருங்க.
ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஸ்கின் பிரைட்டன் ஆகிறத கூட ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ப்ராடக்ட்டை டாக்டர் ஷீத் அபிஷியல் வெப்சைட்ல வாங்கும்போது என்னுடைய கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா 20% ஆஃபுமே கிடைக்கும். அதையும் அவைல் பண்ணிக்கிறதுக்கு மறக்காதீங்க. ஆல்சோ இந்த ப்ராடக்ட் அமேசான், பிளிப்கார்ட், நைகா, பர்பிள்லயும் கிடைக்குது. இதுக்கு தேவையான எல்லா லிங்க், கோடு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. A few moments later. மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் ஃபேஸ்க்கு எதுவுமே போடல. மாய்ஸ்சரைசரோட அப்படியே நான் என் ஸ்கின்னை விட்டுட்டேன். காலையில ஷர்வன் இருக்கும்போது சும்மா தான் விளக்கேத்தி இருந்தேன். அப்புறமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூவெல்லாம் போட்டு ஊதுபத்தி, சாம்பிராணி, அப்புறம் சைடு விளக்கு எல்லாத்தையுமே ஏத்தி சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஷர்வன் வந்ததுக்கு அப்புறம் அவனை படிக்கலாம் வச்சுட்டு அப்புறம் தான் vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ன நான் வீடியோல வந்திருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? வேலண்டைன்ஸ் டே இல்லைங்களா? ஸோ வந்து கார்த்திகாக்கு வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து தரலாம் அப்படின்னு பண்ணிருக்கேன். 10 வருஷமா இங்க பாருங்க, 3 gift வச்சிருக்காரு. இது 3வது, இது என்னோடது. என்ன என்ன ஐட்டங்களும் திறந்து பார்த்தா தெரிந்து விடும். ஆக்சுவலி ஒரே ஆட்டோமேட்டிக்கா இருக்கேன்னு பாக்காதீங்க. பேக்கேஜிங் வந்து அவருக்கு தெரியாம நான் பேக் பண்ணேன், எனக்கு தெரியாம அவர் பேக் பண்ணாரு. எனக்கு மொத்தமா இந்த gift கவர் வந்து வாங்கி வந்தேன். இந்த gift கவர் வந்து 1 மாசமோ 1.5 மாசத்துக்கோ முன்னாடி ஸ்பாரா டிமார்ட்டா தரல, மொத்தமா நாங்க ரோலா வாங்கிட்டு வந்தோம். அடுத்தடுத்து நாங்க யாருக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் இந்த கிஃப்ட் தான் எங்க வீட்டுல இருக்கு. அவர் பாருங்க, சாதாரண பேக்கிங் தான் பண்ணிருக்காரு. நான் போலா போட்டிருக்கேன், லவ் யூ எல்லாம் எழுதியிருக்கேன். இந்த கிஃப்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வந்து gift கொடுக்கணும். வேலண்டைன்ஸ் டேனா gift கொடுக்கணுமா அப்படினா நான் gift வச்சிருக்கேன் நினைச்சேன். அப்படின்னு கிடையாது, கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது, எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் வந்து 10 வருஷமா கல்யாணம் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்து கார்த்திகை தெரியும், ஒரு வேலண்டைன்ஸ் டே ஒரு எதுனா கிஃப்ட் கொடுக்கணும் எதிர்பார்ப்பாப்புல. ஒண்ணு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இன்னொரு வந்து ஒரு கிஃப்ட வந்து ஒரு மாதிரி கிஃப்ட் பேக் எல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா அதை வந்து பிரிச்சு பார்க்கல ஒரு பெரிய சந்தோஷம் கார்த்திகை கிஃப்ட் பிரிக்கிறதுல. ஸோ அதனாலதான் கிஃப்ட் பேக் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கின் கேர் காமிச்சுங்களா, அதை முடிச்சுட்டு விளக்கேத்தி சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு விபூதி திருநெல்லாம் வச்சுட்டு சைலண்டா உள்ள ரூம்ல போயிட்டு பேக் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு வந்தேன். நேற்று ஜி உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு, நானும் பேக் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன் நேத்தே அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்தாரு. அப்ப இருங்க, நம்ம வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காமிச்சிடறேன், நம்ம கேசி ஃபேமிலிஸ்க்கும் காமிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நாங்க இப்ப வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என் கிஃப்ட் கொடுத்துருக்கோம், உங்க கிஃப்ட் கொடுக்குறீங்க. என் கிஃப்ட் தான்டா, என் கிஃப்ட் தான் தரணும். கார்த்திகை வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து நான் தருவேன். 3 gift வேற. இது என்னன்னு தெரியல, பொட்டு டப்பா வாங்கன்னு தெரியல, குட்டியா எல்லாமே கிஃப்ட். இல்ல சாக்லேட் நீ என்ன சொல்லிருக்கிற? ஒரு ரூபாய் சாக்லேட்டை வாங்கி நீ பேக் பண்ணி கொடுத்தா கூட நான் சந்தோஷமா வாங்கிப்பேன்னு சொல்லியிருக்கேன். இல்ல ஏதாவது குட்டியா கோல்டு ஜுவல்லரி இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. எல்லாமே கோல்டு தான். இருக்கிறதுலே குட்டி எல்லாமே கோல்டு தான்டா. உனக்கு கொடுத்தாலே கோல்டு தான். ஏன் கோல்டு தான்ப்பா எனக்கு அப்படி சொல்லணும். தங்கத்துக்கு தங்கம். நீ வந்து இது கல் எடுத்து மேல போட்டோட தங்கம் தான் அது, சரியா? அது என்ன உண்மைதான். ஓபன் பண்ணோம் அவ்வளவுதான். அது உள்ள என்ன இருக்குன்னே முக்கியம் இல்ல, அது உள்ள ஃபுல்லா என்ன இருக்கோ அது முழுக்க முழுக்க அன்பால கொடுக்கப்படுறது. அது அதனால நான் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். சோ எதா இருந்தாலும் இது எல்லாமே அன்பால கொடுக்கப்படுறதுதான். நீ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட் வந்து ஓபன் பண்ணு. ஏதோ வளையல் மாதிரி. வளையல் டொரு டொருன்னு சவுண்ட் விடும். பிரிச்சிடவா? இல்ல பிரிக்க வேணாம், வேணா வச்சுக்க, அப்படியே அடுத்த வருஷம் பிரிச்சுக்கலாம். ஆஹா, அடுத்த வருஷம் பிரிச்சுக்கலாமா? அதாவது காமெடி பண்றன்ற பேர்ல மொக்க பண்றாருங்க. பிரிச்சலாம், சரி சரி. கோல்டா கோல்டா கோல்டுக்கு மேல, கோல்டுக்கும் மேல. ஆமா, அதுக்கும் மேல. ஓபன் பண்ணட்டுமா? ஓபன் பண்ணு. ஓபன் பண்றா, வாங்கி கொடுத்து ஓபன் பண்ணி பார்க்க தானே. ஹே வாவ், ஹே ஹே என்னது? ரிங் தான். ஹே நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேங்க இந்த ரிங். நல்லா இருக்கா? இப்படி போடுவாங்களா, இப்படி போடுவாங்களா எனக்கு தெரியாது. கையில போடுவாங்க, அதனால இப்படி போடுவாங்க. ஐயடா, இப்படிதான் பண்ணோம். இப்பதான் அழகா இருக்கு பார்க்க. ஹார்ட் ரிங், வீரிங், வி ஃபார் விக்டரி. உங்களுக்கு தான் வேற வந்தது. நல்லா இருக்கா? தேங்க் யூ, சூப்பரா இருக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க் யூ. இது எத்தனை சவரன், கோல்டா டைமண்டா அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க. வெறும் கோல்டா இல்ல கோல்டு டைமண்டா சேர்த்தா எத்தனை பவுன் அப்படின்றதெல்லாம் நீங்க கெஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் வந்து என்னுடைய கிஃப்ட்டை கொடுத்ததேன். இல்ல உங்களுடைய அடுத்தடுத்த கிஃப்ட் தரீங்களா? அதுலயும் ஏதாவது வேல்யூபிள் ஐட்டம்ஸ் இருக்கா? எல்லாமே வேல்யூபிள் ஐட்டம். எல்லாமே வேல்யூபிள் தான். நானுமே வேல்யூபிள் ஐட்டம் வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் நான் லவ் 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 லவ்னு நிறைய எழுதியிருக்கேன். அவங்க ஒண்ணுமே இல்ல, பூலாம் போட்டு பாரு, பூ போட்டு பட்டாம்பூச்சி எல்லாம் போட்டுக்கிறதுல இதெல்லாம் அது லவ் தான். எழுதி கொடுத்திருக்கேன். சரி, ஓகே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு. தேங்க் யூ. அழகா இருக்கான்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா நல்லா இருக்கா? அழகா இருக்கு. சூப்பரா இருக்கா? அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு. என் கைக்கு சூட் ஆகுதா என் கலருக்கு? ரொம்ப அழகா இருக்கு.
ஓகே. என்னடா அதெல்லாம் தொங்குது? அது போ மாதிரி. சூப்பரா இருக்கு. சரி பிரிங்க. பரவாயில்லையே, இது குட்டி வச்சுன்னு தெரியல. அப்படியே கிழிச்சிருங்க, அவ்வளவுதான். தூக்கிதான் போட போறேன். நானு இவர் கிஃப்ட் வாங்கலன்னு நினைச்சு அவருக்கு கிஃப்ட் பண்ணாம 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டேன். கொஞ்சம் கில்ட்டா தான் இருக்கு. அவருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கணும்ல. என்னடா இது? இது பிராண்டட்லாம் இல்லைங்க, எனக்கு சாதாரண காசு தான். என்ன open பண்ணி என்கிட்ட வைக்கலாமா? நிறைய காசுலாம் இல்லைங்க, எல்லாத்தையும் லேண்ட்ல போட்டு நான் நிறைய வச்சிருக்கேன். எல்லாம் அவ்வளவுதான் லேண்ட்ல போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. சரி இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இவருக்கு வந்து நான் என்ன வந்து இருக்கும்? PlayStation 5 கிஃப்ட் பண்ணிருக்கேன். ஐபோன் வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் லான்ச் ஆனுச்சு. 13 Pro Plus 12 Pro Max. 12 Pro Max. அப்ப வந்து அது 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த போன். அப்பதான் வந்துச்சு. அதனால PlayStation 5 அப்பதான் ரிலீஸ் ஆச்சு. அப்பெல்லாம் உங்களுக்கு காசு தெரியும். அப்புறம் Casio, அதை விட பிராண்டட் வாட்சஸ் இந்த மாதிரி தான் கிஃப்ட் பண்ணிருக்கேன். ஆனா இது வரைக்கும் இவ்வளவு கம்மியான காசுல நான் கிஃப்ட் பண்ணவே இல்ல. வேலண்டைன்ஸ் டேக்குலாம் எதுக்கு, அடுத்து கல்யாண நாள் வேற வருது, அதனால செலவெல்லாம் பார்த்து செய்யணும். சின்ன கிஃப்ட். நான் பிராண்ட்லாம் பார்க்கல, எனக்கு பிடிச்சதா நான் பார்த்தேன். ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தது கிடைச்சது. சோ இது நான் பிராண்டட் ஐட்டம் தான். அதனால அதனால gift தான். ஒருத்தலாம் நிறைய ஒருத்து தான். ஓபன் பண்ணி பார்க்கலாமா? என்ன பாத்தீங்கன்னா இது வாரண்டி கார்டு. ஐயோ பேப்பர் ஏதோ. ஐயோ ஓ சூப்பரா இருக்கு. வாட்ச். அட எடுங்க. எடுவா. கப்பிள் வாட்ச்ங்க, கப்பிள் வாட்ச். சூப்பரா இருக்கு அது. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. அழகா இருக்கு. ஜீன்ஸ் துணி மாதிரி இருக்கு. டெனிம் வாட்ச், டெனிம் மெட்டீரியல் இருக்கும். நான் இந்த மாதிரி கப்பிள் வாட்ச் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு பிராண்டட் ஷோரூமுக்குலாம் போயிருக்கோம். அங்கெல்லாம் போயிட்டு பார்க்கும்போது ஜி வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு டயல் பெருசா பிடிக்கும், ஜிக்கு வந்து அதாவது எனக்கு டயல் பெருசா வந்தா மேலுக்கு வந்து இன்னும் பெருசா இருக்கும். அவர் சொல்லுவாரு என் கை குட்டி உன் கை பெருசு. அதுக்கு போட்டோம்னா எனக்கு எல்லாமே இப்படி பிரச்சனை வந்துரும். கப்பிள் ரிங்ல மேல்து பெருசா இருக்கும், ஃபீமேல்து குட்டியா இருக்கும். அவரது ரொம்ப குட்டி கை, இங்க பாருங்க சின்ன சைஸ். அதனால எங்களுக்கு செட்டே ஆகாது. அப்படி எதுவுமே செட் ஆகுதோ அதுதான் வாங்க முடியும். ஆசை எனக்கு ரொம்ப நாளா. இது அழகா இருக்குடா. இதே கல்யாண நாளுக்கு பர்த்டேக்குலாம் நம்ம வேல்யூபிளா தான் கிஃப்ட் பண்ணுவோம். இது வேலண்டைன்ஸ் டே தான். நாங்க அவ்வளவு வேணா செலிப்ரேட் பண்ண மாட்டோம். சும்மா சாக்லேட் கொடுப்போம், இல்லை கேக் கொடுப்போம், ஒரு ஃபிளவர் கொடுப்போம், ஏதாவது இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் தான் கொடுப்போம். சோ இப்ப செலவும் பண்ண வேண்டாம், லேண்ட் வீடு கட்டுறதுலாம் இருக்குன்றதுனால என்ன திட்டு வரும்னு பயந்துகிட்டு நான் வந்து என்னங்க போட்டுருங்க. ஆமா அப்படியே கலட்டி வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு. அதேன்னு சூப்பரா இருக்கு. இல்ல டயல் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து எப்படி காட்டுறது, இந்த பக்கம் அந்த நேவி ப்ளூல இருக்கும், இங்க வந்து கிரேல இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுல இருக்கும். ஏய் அழகா இருக்குப்பா. சரி நானே சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லுங்க. பார்த்து சொல்றேன். நான் குடுத்தன்றதுனால இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ரொம்ப மண்டையா இல்ல, நீங்க கேப்பீங்க. கரெக்ட் சைஸ். ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், சரிங்களா? வேணும்ன்றவங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல? இப்படி காட்டுங்க, இப்படி இப்படியே திருப்பி கைய முறுக்கில காட்டா. சூப்பரா இருக்கு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சைஸ் கரெக்ட்டா இருக்குல? ஆமா. எங்களுடைய என்கேஜ்மென்ட் ரிங்கையும் நாங்க வந்து கொடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னு பேரா வாங்கினோமா, அதையும் கொடுத்துட்டோமா. அதுக்கப்புறம் இதே மாதிரி ரிங், இந்த மாதிரி ரிங் 2 பேரும் சேர்ந்து போட்டுருந்தோமா. அவர் வந்து ஃபீமேல், நீ கழுத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே கழட்டாத, நான் பையன் எனக்கு எதுக்கு ஜுவல்ஸ், பொண்ணு தான் ஜுவல் போட்டிருக்கேன் எனக்கு வேணான்ட்டு. மோதிரம் எவ்வளவு கிராம்பா இருக்கும் அது கொடுக்க வேணாம், அப்பனா கேட்கவே இல்லை. அவர் அதையுமே கழட்டிட்டாரு. ஸோ பேரா எங்க கிட்ட போட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம இருந்துச்சா, அந்த இமோஷனுக்கு என்னால முடிஞ்ச சின்ன ரொம்ப கம்மி காசுங்க, ரொம்ப ரொம்ப கம்மி காசுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஆசைப்பட்டு நாங்க 2 பேர் பேர் பண்ணோன்னு, எப்படி சொல்றது, எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவருக்கு எப்படி நினைக்கிறாரு? சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிடைக்கவே கிடைக்காது இல்ல. ட்ரெஸ்ஸே சரி, ஏதாவது ட்ரெஸ் பேரா எடுத்தா கூட அந்த சைஸ் இல்லங்க சைஸ் இல்லங்க எதனாலே தனித்தனியா இருக்கும். அத மேட்ச் பண்ணிப்போம் மேக்ஸிமம். ஆமா தானா இந்த மாதிரி எங்களுக்கு அமையறது தானே. இப்பவே நான் நார்மலா தான் போட்டுறேன். ஆமா யோசிச்செல்லாம் போடல. எங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. கைக்கு அழகா இருக்கு. ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. ரொம்ப சைஸ் கரெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பேன். அது கரெக்ட்டா பக்காவா இருக்கு. ரொம்ப சூப்பர். Thank you. Love you. Love you too. காசுலயே அவர் பாட்டு செலவு பண்ணிட்டே இருந்தாரு. ஏதாவது இருக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஒண்ணு எல்லாத்துலயும் திட்டு வாங்குவாரு. வீடியோ முடிஞ்சோடனே நான் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். எல்லாமே காஸ்ட்லி தான். நோட்டு போட்டு எழுதுறோம் நாங்க. இது வந்து ஏதோ நான் பிராண்டட் தான். இது ஒண்ணு நான் வாங்கின மாதிரி தான். ஏதோ நான் வாங்கின கடையில தான் இவ்வளவு வாங்கியிருக்காருன்ற மாதிரி இருக்கு. வாவ் வாவ். ஓ சூப்பர். இது ஒரு பிரேஸ்லெட். இது ஒரு பிரேஸ்லெட். இது ஒரு பிரேஸ்லெட். ஆக்சுவலி இந்த பிரேஸ்லெட் வாங்கும் பொழுதுதான் நான் இந்த ரிங் பார்த்து வச்சிருந்தேன். அப்ப இது வாங்க முடியாத சூழ்நிலை.
அதை பத்திலாம் நான் உங்களுக்கு அப்புறமா ஸ்டோரி சொல்றேன். அப்ப நான் நிறைய பிரேஸ்லெட்ஸ் பார்க்கும்பொழுது சிலதெல்லாம் எனக்கு பிடிச்சது. அப்ப எனக்கு பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு பிரேஸ்லெட்டா வாங்கி தள்ளிட்டாரோ என்னவோ தெரியல. இது நல்லா இருக்கான்றதையும் சொல்லுங்க. வளையல் மாதிரி இல்லை, அப்படியே லாக் இது பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயோ வா வா செம்மையா இருக்கு. பட்டர்ஃப்ளை, எந்த பொண்ணுக்கு தான் பட்டர்ஃப்ளை பிடிக்காது? வேலை படுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்பா. அதுவும் கொரியனுடைய சீரிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா கேர்ள்ஸ் விமன் எல்லாருக்குமே இது பிடிக்கும். எலிகண்டா இருக்கும், குட்டியா இருக்கும். பட்டர்ஃப்ளை சூப்பரா இருக்குப்பா, இது பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி காப்பர் டைப் தாங்க. இந்த பக்கம் ஸ்டோன் இருக்கு, அப்புறம் இங்க இந்த மாதிரி எனாமல் மாதிரி இருக்கும் மில்கி ஒயிட்ல. அடுத்தது இங்கேயும் ஸ்டோன். கொஞ்ச நாளா கவனிச்சிங்கன்னா தெரியும், என் கையில வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிரேஸ்லெட் வந்து இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங், டேலி, அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் படிக்கிறதுக்கு பேங்க்ல இருக்கு. ஆமா, பெரிய பெரிய ஜுவல்லாம் பாதி கொடுத்துட்டோம், பாதி வந்து சூப்பரா இருக்கா? நல்லா இருக்குல்ல? தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேலண்டைன்ஸ் டேனா வேலண்டைன்ஸ் டே மாதிரி கொடுத்துருக்காரு. ஹார்ட் அவுட் இருக்கு. ரொமான்ஸே வராதுன்னு ஏதோ 10 வருஷத்துல இப்பதான் வருது. வரும் ஆனா வராது. அதெல்லாம் சின்ன வயசுல வர வேண்டியது. ஆக்சுவலி இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த அன்பு குறையாம அன்பு இருக்குன்னா தான் we are blessed. அப்புறம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 30ஸ்ல வரும்போது அதே லவ் இருக்கு, 40ஸ்ல இருக்கு, 60ஸ்ல இருக்கு, 70ஸ்ல இருக்கு லவ்னா தான் நம்மளே சின்ன வயசு லவ் பார்க்கும்போது அழகா பார்ப்போம். அந்த கொஞ்சம் அந்த மிடில் ஏஜ் லவ் 30+ to 40+ லவ்லாம் பார்க்கும்பொழுது அந்த சின்ன பசங்களாம் சொல்லுவாங்க கொஞ்சம் கிரிஞ்சா இல்லையா பாடுவாங்க. அதே 60-70 லவ் பார்க்கும்போது வாழ்ந்தா இப்படிதான் வாழணும்லன்னு அப்படியே கமெண்ட் தெளிப்பாங்க. நான் 20ல லவ் நல்லா இருந்தாதான் 30ல இருக்கும், 30ல இருந்தாதான் 40ல, 40ல இருந்தாதான் 50ல, 50ல இருந்தாதான் 60ல, 70ல. ஸோ அதெல்லாம் கன்சிஸ்டண்டா இருக்கணும், அப்பதான் முழுமை அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. கருத்து வேறுபாடு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் கருத்து வேறுபாடு தானே. அது இருக்கும். அவர் சொல்றதான் அவரு நிற்பாரு, நான் சொல்றத நான் நிற்பேன். ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு நான் ஆரம்பிச்சாலே முடிஞ்சிச்சு விஷயம், அவ்வளவுதான். அவர் கடைசியில விஷயத்துக்கு வந்துதான் ஆனா அவர்கிட்ட ஒரு முடிவு எடுத்துட்டு பேச போறேன் அப்படின்னா அந்த நான் எடுக்கிற முடிவுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இம்பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எதெல்லாம் ஃபெயிலியர் எதெல்லாம் சக்சஸ்னு அவர் கேட்கிறாரோ அது எல்லாத்துக்கும் நான் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் முன்கூட்டியே யோசிச்சுட்டு தான் டிசிஷன் எடுப்பேன். அந்த விஷயம் டைரக்டா அந்த விஷயம் மட்டும் இருக்காது, அதுல சுத்தி எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி ஓகே அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் பார்ப்பேன். அதனால இவ்வளவு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சாதான் அது புரிஞ்சுக்க முடியும். சோ அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். எக்ஸாம்பிள் இது அழகா இருக்கிறத வாங்கிக்கோனாக்கா இது கெட்டிமா இருக்கா, மெலிசா இருக்கா, இது கல்லு வச்சதா, இது வேஸ்டேஜ் எவ்வளவு, இதை வாங்கலாமா வேணாமா, நாளை பின்ன இது இருக்கா யூஸ் பண்ணுவோமா, இது ரிட்டர்ன் கொடுக்கறதா இருந்தா என்ன ஆகும், இந்த மாதிரி எல்லா ஆங்கிலையும் யோசிப்பேன். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான், வாழ்க்கையில முக்கியமான எல்லாத்துக்குமே. சோ நான் எடுக்கிற டிசிஷனுக்கு போய் உட்கார்ந்து அவர்கிட்ட நான் டிஸ்கஷனுக்கு ஒரு டாபிக் பேசுறேன்னா அவர் பேசும்போது அந்த ஒரு டாபிக்கா ஒரு மேட்டரோட தான் வருவாரு. ஆனா நான் சுத்தி எல்லாத்தையும் சேர்த்து கன்வின்சிங்கா நான் சொல்லிடுவேன். வேற வழியில நான் சொல்ற முடியும். ஆமா, என்னோட மாமனார் மாமியார் கூட அதை சொல்லுவாங்க, நீ கரெக்டா தான் எல்லாமே பண்ற, சோ நான் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ வீட்டுல எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. கடைசி கிஃப்ட் இன்னைக்கு கடைசி கிஃப்ட்னு சொல்லுவேன். ஆமா, அப்புறம் நிறைய கிஃப்ட் வரங்க கொடுக்கணும். எனக்கு மட்டும் நிறைய கிஃப்ட் ஜிக்கு பாவம். சூப்பர் கிஃப்டா, ஒரு கிஃப்ட்னா சூப்பர் கிஃப்ட்டா. நான் ஒரு பெரிய கிஃப்ட் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். நீயே கிஃப்ட்டா கிஸ் கொடுத்தடா. தெரியுமா? நீயே கிஃப்ட் கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் சவுண்டே இல்லாம சைலண்டா. see basically he is so shy, you know. so shy ஈன வலிராது பாருங்க. நான் பேசிக்கிட்டே திறந்துட்டேன். அழகா இருக்குப்பா, கியூட்டுப்பா, எல்லாமே கியூட்டா, ரொம்ப கியூட்டா இருக்கு. இருங்க நிறைய செயின்ஸ் இருக்கு, இது எல்லாமே ஆர்டிபிஷியல் செயின்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே கிட்ட காமி காட்டு. இங்க பாருங்க, இதுவும் பட்டர்ஃப்ளை. ஆமா, எனக்கு ஃபீனிக்ஸ், பட்டர்ஃப்ளை, யானைக்குட்டி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, அதை கழட்டிடுங்க. அடுத்து இது எப்படி ஒண்ணு ஒண்ணா தனியா வாங்கி பேக் பண்ணீங்களா? எல்லாம் செட். இத்தனை செயினும் ஒரே செட்டா? ஒண்ணு, இப்ப நான் போடுறது 2, இன்னும் இங்க 3 இருக்கு. 5 செயின் ஒரே செட்டா? இது சூப்பர்ப்பா. அடுத்தது எனக்கு இந்த மாதிரி மெலிசான செயின் போட ரொம்ப பிடிக்கும். செயின் இருக்கிறதே தெரியக்கூடாது, பெண்டன்ட் மட்டும் தெரியணும், அப்படி போடணும்னு ஆசை. ஆனா நான் கொஞ்சம் நல்லா பப்ளியா இருக்கிறதுனால உடனே நான் வந்து ஹரிபரி இருப்பேன்.
கடகடன் வேலை செஞ்சு சுட்டுக்குவேன், கீழே கொட்டிடுவேன், ஏதாவது இப்படிதான் துருதுருன்னு இருப்பேன். அதுல நசுக்கி அருந்துருமோன்னு பயம். எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் தான் செட் ஆகும். குட்டியா போடணும்னு ஆசைப்பட்டேன். அழகா இருக்கான்னு சொல்லுங்க. இது 2வது இதுல 2 layers. ஒன்னு வந்து pearl, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா pearlனா ஒரிஜினல் pearl கிடையாது, ஒரிஜினல் டைமண்ட் கிடையாது. அது மாதிரி எனக்கு இது டைமண்ட் தான். எனக்கு இது ஒரிஜினல் முத்து தான். அழகா இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல, அழகா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது சிங்கிள் கரெக்டா போட்டிருக்காரா, டைமண்ட் மாதிரி. இதை பார்க்கும்போது எனக்கு சிங்கம் படத்துல இப்படி கழட்டுங்களா இப்படி கழட்டுங்களா செயின் தொலைஞ்சிரும். அப்ப மனோரமா மேடம் வந்து சொல்லுவாங்க என்னன்னாக்கா, இத்தனை ஏக்கர் தென்னந்தோப்பியா கழுத்துல போட்டிருந்த அப்படின்னு. ஏன்னா அதுக்கு நிறைய கேரட் அதிகமா இருக்கக்கூடிய டைமண்ட் போல இருக்கு, அதனால சோ அது மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. பட் இது பார்த்தாலே ஆர்டிபிஷியல் தெரியற மாதிரி தான் இருக்கு. ஆன்லைன்ல தானே? ஆன்லைன் தான். அப்ப இதோட லிங்க்ல நாங்க கொடுக்குறோம், கண்டிப்பா பாருங்க. லாஸ்ட் சூப்பரான செயின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்டின் செயின். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சூட் ஆகுதா இல்லையா, உனக்கு இதெல்லாம் தேவையா, அது மாதிரி 1 பேர் 2 பேர் கிளம்பி வருவாங்க. எனக்கு கவலையே இல்லை. அன்புனால எது கொடுத்தாலும் அதை நம்ம வேல்யூ பண்ணணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நமக்காக தானே நம்ம வாழ்றோம், இன்னொருத்தவனுக்காக நம்ம வாழல, அவ்வளவுதான். நீங்களும் அதே மாதிரியே இருங்க. சோ எனக்கு வந்து எல்லா கிஃப்ட்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் வந்து இது எத்தனை சவரன், டைமண்டா இல்ல கோல்டா, கரெக்டா கெஸ் பண்ணுங்கன்னு சொன்னல. இது டைமண்ட் கிடையாது, இது கோல்டும் கிடையாது. கோல்டு வாங்குற மாதிரி இப்போதைக்கு இல்லை. ஆமா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மோதிரம் நான் வாங்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது. இது வந்து நான் மீஷோல தான் பார்த்து வச்சிருந்தேன். அப்ப வந்து என்ன ஆச்சு, இதே மாதிரி வங்கி மோதிரம் இந்த நம்ம பெரியவங்க எல்லாம் போடுவாங்கல்ல, நம்ம பாட்டிமா, அத்தை, அம்மாமா, இந்த மாதிரி எல்லாருமே அந்த காலத்துல ஒரு வங்கி கல்லு வச்சு ஒன்று போடுவாங்க. கோல்டுல வந்து ஒரு சலங்க தொங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காம்போ வந்து தான் ஸ்டாக்ல இருந்தது. இது ஸ்டாக்ல இல்ல. சரி, அதை ஆர்டர் போட்டுடலாம். நான் ஆர்டர் போட்டு இது ஸ்டாக்ல இல்ல 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 நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன். சோ ஸ்டாக்ல வருதா நோட்டிஃபை மீ கொடுத்து வாங்கிட்டாரு போல இருக்கு. வந்த உடனே உங்களுக்கு நீங்க பார்த்ததுதான், நீங்க உங்களுடைய பாக்குறவங்க பிடிக்க மாதிரி விஷயத்தான் தேடி வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் பார்த்துட்டு இது கிடைக்கலன்ட்டு சரி கிடைச்சதா வாங்கிக்குவோம் அப்படின்னு கோல்டுலயும் ஸ்டோன் வச்சதும் அந்த சோ கால் ட்ரெடிஷனல் லுக் இருக்கும் பாத்தீங்களா, நம்மளுடைய பாரம்பரியம் வங்கி மோதிரம், அது வந்து 2 வாங்கியிருக்கேன். மீஷோல தான் வாங்கினேன். வேணா சொல்லுங்க, நான் ஒரு செட் ஆஃப் ஜுவல்லரிஸும் வாட்ச் கலெக்ஷன்ஸும் மீஷோல இருந்து வாங்கியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லா என்கிட்ட பிராண்டட் வாட்சஸ் இருக்கு. ஆனா எனக்கு நிறைய வாட்சஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால சின்ன சின்ன காசுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கியிருந்தேன். அப்போ இந்த மோதிரம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சோ அது வாங்கியிருந்தாரு. இது ரொம்ப கம்மி காசு தான். எனக்கு இதுதாங்க கோல்டு, எனக்கு இதுதாங்க டைமண்ட். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவர் அன்பா கொடுக்குறாரு. எனக்கு இதுதான் வேல்யூபிளான விஷயம். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில எப்படி முன்னேறம் தான் முக்கியம். சோ எங்களோட கோல்ட்லாம் நாங்க கொடுத்துட்டோம். சில கோல்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல கோல்டு கொடுத்தாச்சு. சில கோல்டு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லாக்கர்ல பத்திரமா வைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடமானத்துல இருக்கு. அது ஒண்ணு எடுத்தாதான் உண்டு. சரிங்களா? பிரேஸ்லெட் கூட இல்ல, கழுத்துக்கு செயின் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் மட்டும் கொடுக்க வேணாம்னு சொல்லி வச்சிருக்காரு. ரிங்ஸ் கூட நான் வந்து இந்த கையில 2 இந்த கையில 2 போட்டிருப்பேன். இப்போ ஒண்ணு தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நாங்க வந்து அடமானத்துல வச்சிருக்கோம். சோ இப்போதைக்கு கோல்டு எல்லாம் போய் வாங்குற காசுக்கு மூட்டுற வழியை பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்குல்ல. சோ புதுசா இப்ப நாங்க கோல்டு வாங்குற மாதிரி இல்ல. நல்ல வேலை அந்த மாதிரி ஏதாவது வாங்கி இருந்தாருன்னா நினைஞ்சோம் அதுக்கு நம்ம வட்டி கட்டிருக்கலாம்லப்பா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். வாங்கிக்க முடியாதுங்கிறதா நானும். சோ இது நான் வாங்கினேன். நான் சொன்னல மீஷோல மொத்தமா நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன் அப்படின்ட்டு. இந்த கொரியன்ஸ் எல்லாம் போடுற இயரிங்ஸ் இருக்கும். இங்க இருந்து இப்படி செயின் மாதிரி போய் இங்க போறது, இங்க இருந்து வந்து இப்படி ஒண்ணு இப்படி மாட்டுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் இந்த பட்டர்ஃபிளைலயே அழகழகா கியூட்டான கம்மல்ஸ், நிறைய வாட்சஸ், இந்த மாதிரி நிறைய. அப்புறம் ஃபுட் வேர்ஸ்லாம் 150 200 இந்த ரேஞ்ச். இது எல்லாமே 200 250 300 100 இந்த மாதிரியே முடிஞ்சிடும். பட் பாக்குறதுக்கு ரொம்ப பாஷா நல்லா இருக்கும். இதுவுமே அந்த ரேஞ்ச் தான். 200 250 எல்லாமே பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது. இதுல எனக்கு எவ்வளவுன்னு தெரியல, அவரு வாங்கியிருக்கிறாரு. சோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கோல்ட் இருந்தா ஒண்ணுடா, ஆர்டிபிஷியல் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். அதுவும் நான் இந்த இன்ஸ்டாகிராம்ல பேஜஸ்ல எல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி ஜுவல்ஸே அவங்களும் சேல் பண்ணுவாங்க. பட் அவங்க வாங்கி சேல் பண்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தி காசு இருக்கும். பாப்பேன், ஆசைப்படுவேன், நான் வாங்க மாட்டேன். எங்க காசு கம்மியா இருக்கோ அங்கதான் நான் வாங்குவேன். மீஷோல கிடைக்கும் போது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பார்த்து பத்திரமா தொடச்சு எடுத்து வச்சு யூஸ் பண்ணோம்னா நம்ம பல நாள் வச்சு யூஸ் பண்ண போறோம். காஸ்ட்லியா 1 வாங்குறதுக்கு இது மாதிரி 10 வாங்கினா 10 நாளைக்கு 10 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். அந்த மாதிரி நான் யோசிச்சு வாங்கினேன். அதுக்கு ஆசையே இதுக்கு வாங்கலன்னு நினைச்சேன். அது வாங்கி கொடுத்தாரு. தேங்க்யூ சோ மச். ஞாபகம் வச்சு ஏதோ ஒண்ணு. நீங்க சாக்லேட் வாங்கி கொடுத்தாருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்காது. ஏன்னா நான் சாக்லேட் விரும்புவேன் ரொம்ப ஆசையா.
பட் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோல்டே வாங்கியிருந்தா கூட ஐயோ வட்டி கட்டணுமே, இவர் இது வாங்கிட்டாரு, போய் செலவு பண்ணிட்டாரு, அதுவும் இப்போ ரேட்லாம் ஏறி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பேன். அப்போனா இந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம், இதோட வேல்யூ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதை வந்து சில பேர் வந்து இதை போய் கொடுத்துட்டு இது ஒரு வீடியோவா இவ்வளவுதான் காசா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எங்களுக்கு இது பொக்கிஷோங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேவை நாங்கள் மறக்க மாட்டோம். எப்படிலாம் நம்ம இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இதையும் கடந்து போவோம். நம்ம கடந்து வரும்போது சார் நம்ம ஈஸியா இந்த இடத்துக்கு வரல, இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னும் போது நம்ம வாழ்ச்சி நம்ம கஷ்டப்பட்டு இன்னொருத்தவங்க உழைப்புல வராம இன்னொருத்தவங்களோட சப்போர்ட் இல்லாம நாங்க 2 பேரே கஷ்டப்பட்டு நாங்களா வரும்பொழுது எங்களுக்கு நாங்க வந்து ஒரு பெருமையான ப்ரௌட் மொமெண்டா இருக்கும். கரெக்டுங்களா? சோ அவ்வளவுதான். இதுக்கு ஆமா, இதுக்கு மேல நான் பேச எமோஷனல் ஆயிடும். ஏன்னா நான் ஒரு காலத்துல அவ்வளவு ஜுவல்லரி வச்சுட்டு இருந்தேன், ஜுவல்லரியா கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து சேர்த்து வச்சோம், எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்றதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் எமோஷனல். அடுத்தது வந்து நம்ம அடுத்தது நிறைய வேலைகள் இருக்கு. எங்களுடைய வேலண்டைன்ஸ் டே ரொம்ப ஹாப்பியா எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் கோல்ட் டைமண்ட் நிறைய ஹாப்பினஸோட நாங்க முடிச்சிருக்கோம். இந்த அன்பு மட்டும் எங்களுக்கு எப்பவும் குறையாம இருக்கணும் கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் காமிச்ச இந்த ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, ரிவ்யூ பண்ணி இந்த ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை பை சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. லவ் ஒண்ணுத்துனாலதான் இந்த உலகம் இன்னமும் சுரண்டுட்டே இருக்கு. இந்த உலகம் அழியாம 2020 அழிஞ்சிரும், 2000 அழிஞ்சிரும் அப்படிலாம் சொல்லி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த கைண்ட்னஸ் அண்ட் லவ் இருக்கிறதுனாலதான். ஸோ லெட்ஸ் ஸ்ப்ரெட் லவ், கைண்ட்னஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி நான் சொல்லுவேன். இந்த அழகான நோட் எல்லாருமே அன்போட சந்தோஷமா இருங்க. ஆமா, உங்களோட எல்லாருக்குமே அன்பை நிறைய கொடுங்க. ஆமா, சந்தோஷமா இருங்க. கிஃப்ட் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் தனியா ஒரு ஹாலா போடுறேன். கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க சரிங்களா, வேணுமா மீஷோ ஹால்னு கேளுங்க, நான் வந்து தனியா ஒரு வீடியோவா போடுறேன். So thank you so much for watching friends. Take care, tata, bye.